எது எப்படி இருப்பினும் இப்போது அனுபவிக்கப்படும் கஷ்டம் எல்லாம் எதற்காக? சரி, நீங்க எல்லாம் அவர் என்ன கேட்டாரு? எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குது, கர்மத்தினால கஷ்டமா? நான் யாருக்கும் பாவம் செஞ்சனா இல்லையா? முற்பிறவினால வருதா? ஏன்னு கேக்குறாரு. இவர் என்ன சொல்றாரு? உன் கஷ்டம் எல்லாம் காரணத்தை சொல்லல. கஷ்டமே உனக்கு கிடையாத ஒரு நிலை தான் உன் நிலை. கஷ்டப்படுறதெல்லாம் டெம்பரவரி. அது அதை நீ ஒதுக்கலாம், ஒதுக்குனேன்னா நீ நிம்மதியா இருக்கலான்றார். இவர் காரணத்தை கேட்கிறாரு, அவரு அதற்கு உண்டான சொல்யூஷனை சொல்றாரு. உடனே அது திருப்பி இந்த கேள்வி வருது. இப்போது அனுபவிக்கப்படும் கஷ்டம் எல்லாம் எதற்காக? பகவான் பதில்: கஷ்டம் தோன்றுவதாலா தோன்றுவதாலேயே கஷ்டமில்லா நிலையை நாம் நாடுகிறோம். கஷ்டம் நமக்கு வர்றதுனாலேயே கஷ்டம் இல்லாத நிலையை நாம் விரும்புகிறோம், எதிர்பார்க்கின்றோம், நாடுகின்றோம். அத்தகைய நாட்டமின்றி ஆத்ம விசாரணையும் ஆத்ம அனுபூதியும் எவ்வாறு சித்திக்கும்? இப்பதான் வராரு நம்ம பாயிண்ட்டுக்கு. அவ்வாறு அத்தகைய நாட்டமின்றி, நாட்டம்னு என்னது? அவ்வளவுலாம் கஷ்டம் இல்லாட்டினா எப்படி ஒருத்தனுக்கு ஆத்ம விசாரணையும் ஆத்ம அனுபூதியும் சித்திக்குங்கிறாரு. இப்ப என்ன சொல்ல வரீங்க? கஷ்டமும் துக்கமும் ஆத்ம அனுபூதிக்கும் ஆத்ம விசாரணைக்கும் எப்படி உதவுது அப்படின்னா, நம்ம இந்த விஷயங்களோடய ரொம்ப இணைஞ்சு போய் அப்படியே ஊறி போய் இருக்கிறதுனாலதான் நமக்கு அதுல இருந்து நிறைய கஷ்டங்கள் வருது. அது வரும்பொழுதுதான் இது நம்மளுடைய இயற்கையான நிலை இல்லை. நம்ம இயற்கையான நிலை எது நம்ம தேட ஆரம்பிக்கிறோம். அதை தேட ஆரம்பிச்சு நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட்ல நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு பேர் தான் ஆத்ம விசாரணை. அதுதான் ஆத்ம அனுபூதி. அப்ப இந்த உலகத்துல மனிதர்களுக்கு வர கஷ்டம்லாம் எதுக்குன்னா, அவன் தன்னைத்தான் உணர வேண்டும். உணர்வதற்காக இறைவனால் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு ரிமைண்டர். உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் துக்கங்கள் உங்க வாழ்க்கையில இதுல கேட்கறவங்க எங்க இருந்து கேட்கறவங்க இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க யாருன்னு உங்களுடைய உண்மை சொரூபம் தெரிந்து கொள்வதற்காக இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கின்றது. தெரிந்த மாத்திரத்தில் இவை அனைத்தும் ஒரு மித்யா, ஒரு இலூஷன், மாயை என்று புரிந்து இன்பமான ஆனந்த நிலையில எஸ்டாப்ளிஷ் ஆக போறீங்க. அவ்வளவுதான், சிம்பிளான விஷயம். அப்ப வாழ்க்கையில துக்கமே இல்லாம எவனும் ஆத்ம விசாரணைக்கு வர முடியாது. அது ஒரு ஃபில்டரிங் பாயிண்ட் இருக்கு, பாத்துங்க. நீங்க வாழ்க்கையில நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு, ஞானத்துக்கு தகுதினா என்ன தெரியுமா? நீங்க நிறைய டிப்ரெஷனை கோத்ரூ பண்ணிருக்கணும், நிறைய வாழ்க்கையில கஷ்டம் பண்ணிருக்கணும், கஷ்டம் அனுபவிச்சிருக்கணும், வாழ்க்கையில நிறைய ஸ்ட்ரகிளை கோத்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா தென் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார், எப்படி நீட் எக்ஸாம் பாஸ் ஆனா மெடிக்கல் எலிஜிபிள்ன்ற மாதிரி ஆன்மீகத்துக்கு, ஆத்ம ஞானத்துக்கு எலிஜிபிள்னா நீ வாழ்க்கையில நல்லா அடி வாங்கியிருக்கியா? உன்னை லைஃப் 360 டிகிரியில நல்லா பதம் பார்த்திருக்கா? அப்படின்னா நீ வா, உனக்கு இது சொன்னா உனக்கு ஈஸியா புரிஞ்சுக்கும். இல்ல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா போய் உன்னை பதப்படுத்திட்டு வா, அப்பதான் நான் சொல்றது புரியும் அப்படின்னு பகவான் இன்டைரக்டா அவர் சொல்றத நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மையில அதுதான். ஏன்னா நமக்கு இந்த உலகம் ரொம்ப இனிமையா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இதுலயே அப்படியே மெர்ஜ் ஆயிடுறோம்ல. இது நல்லாதான் இருக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் நல்லா இருக்கு, திடீர்னு அழுத்தம் என்ன பண்ணிடுது, யாரோ ஒருத்தங்க குத்தி விட்டுறாங்க, நமக்கு அப்புறம் வலிக்க ஆரம்பிச்சு. இது டெம்பரவரி ஹாப்பினஸ் தானே தவிர இட்ஸ் நாட் அ பர்மனன்ட் ஹாப்பினஸ். நம்மளுடைய உண்மையான ஒரு ஆனந்தம் இதுல இருக்கிறது கிடையாது. ஆனா நம்ம தேடுறது, வாழ்க்கையில நம்ம விரும்புறது, எதிர்பார்க்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய நிலையான ஆனந்தத்தை தான் வெளியிலே இருக்கக்கூடிய பொருளிலும், மனிதர்களிலும், உடைமைகளிலும், எல்லாவற்றிலும் தேடுகின்றோம். ஆனால் அது வெளியே கிடைக்காது, உள்ளுக்குள்ளே தான் கிடைக்கும். அதனால்தான் நமக்கு ஏமாற்றம் நடந்து கொண்டே இருக்கின்றது வாழ்க்கையில். உடனே அந்த நபர் அடுத்து என்ன கேள்வி கேட்கிறாரு? அப்படி எனில் கஷ்டம் அனைத்தும் நல்லதேயா? இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா கஷ்டம்லாம் நல்லதுதான் அப்படின்றீங்களா? நல்லதுக்கு தான் கஷ்டம் வருதுன்றீங்களா? இதை கேட்டா நமக்கு எப்படி இருக்கும்? ஏன் கஷ்டப்படுறதெல்லாம் நல்லதுன்னு சொல்றாரு அப்படின்னா பகவான் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஆஹா, அதுல என்ன சந்தேகம்? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? துக்கப்படுறியா? நல்லா துக்கப்படு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணா நல்லா சேர்த்து துக்கப்படு. அப்பதான் நீ புடம் போட்ட அந்த என்ன சொல்லுவாங்க, புடம் போடுறதும்பாங்கல்ல, அப்பதான் நீ யூ ஆர் கெட்டிங் எலிஜிபிள் ஃபார் ஸ்பிரிச்சுவாலிட்டி, யூ ஆர் கெட்டிங் எலிஜிபிள் ஃபார் என்லைட்மெண்ட். உங்களை சுத்தி இந்த உலகம் மனிதர்களும் போட்டு டப்பு 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 டப்புன்னு அடிக்க அடிக்க நம்மளை உள்நோக்கி திரும்பிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு வலிக்குது, கஷ்டமா இருக்குது, ஐயோ இதுல இருந்து வெளிப்படணும்னு நினைக்கிறோம்.
ஆனா நம்மளுடைய ஆசை பாசம் பந்தம் நம்மள என்ன பண்ணுது, திருப்பி திருப்பி அதே குழியில போய் விழுகுறோம், அதே இதுக்குள்ள போய் மாட்டிக்கிறோம். அது வந்து வெளி வர தெரியல. அது திருப்பி வலிக்கும் போது ஐயோ நான் வெளியே வந்தாகணுன்றோம். திருப்பி நம்ம அது வெளியே வரலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பி அதுக்குள்ள விழுந்துடும். அப்ப நமக்கு அந்த வெளியே வரணுங்கிற அந்த ஒரு விவேகம் ஸ்ட்ராங்கா இல்லை, வைராக்கியம் ஸ்ட்ராங்கா இல்லை. நமக்குள்ள ஒரு தெளிவு நிலையை அடையணுங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கா இல்லாட்டினா என்ன பண்ணுவாரு பரமாத்மா? நம்மளே வீட்டுல என்ன பண்ணுவோம், பசங்க ஒரு வாட்டி சொல்லி பார்ப்போம், கேட்கலையா, 2 வாட்டி சொல்லி பார்ப்போம், 3ஆவது வாட்டி அதட்டுவோம், 4ஆவது வாட்டி 2 தட்டு தட்டுவோம். அதே போல வாழ்க்கையில அவர் வந்து எப்பா நார்மலா நல்லா நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லுவாரு. நமக்கு அது புரிஞ்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லையா, 2 உதைப்பாரு. இல்லாட்டி ஹெவியா உதைச்சு நம்மள அப்பதான் முழிப்பு வரும், ஆஹா என்னமோ என்னை சுத்தி நடக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்குள்ள தமசிக்கான ஒரு தாமச குணத்துல நம்ம மூழ்கி இருக்கிறோம். வேக்கப் ஆக மாட்டேன்றோம். வேக்கப் ஆகணும் நம்ம. இந்த பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்ற இந்த சுழற்சிகள்ல இருந்து விடுபடணும். பிறவில்லா நிலையை நம்ம அடையணும். நமக்கு இந்த உலகத்துல இந்த உடம்புலோட இருந்து இருந்து சுகம் கண்டு போய், சுகம் கண்டு நிலையா இருந்தாலும் பரவாயில்லையா, அது நிலை இல்லைன்னு தெரிஞ்சாலும் இதை விட்டு வெளியே வர்றதுக்கு நமக்கு வேற எதுவும் தெரியல, வழிகாட்ட ஆள் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல, இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கை பயணம். அட்லீஸ்ட் இப்ப பகவான் சொல்ற இந்த விஷயத்தெல்லாம் கேட்டாச்சு நமக்குள்ள கொஞ்சம் விவேகமும் வைராக்கியம் வந்துருச்சுன்னா, நீங்க இந்த சத்சங்கத்தை அட்டன் பண்ண பலன் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அர்த்தம். அப்ப உங்க வாழ்க்கையில கஷ்டம் வர்றதுன்னா கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதுல ஒரு நல்லது இருக்குது அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கங்க. பகவான் ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் இருந்து சொல்றாரு, எல்லா கஷ்டமும் ஒரு நல்லதுக்கு தான். ஒவ்வொரு கஷ்டமும் வாழ்க்கையில ஒவ்வொரு அனுபவமும் துக்கமும் நமக்கு நிறைய பாடங்களை கத்துக் கொடுக்குது. கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்க வாழ்க்கையில கத்துக்கிட்ட எல்லா விஷயமும் நீங்க பண்ண தவறுகளிலிருந்து இருந்து தான் நிறைய பாடங்களை கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க ஜெயிச்ச விஷயங்கள்ல இருந்து பெரிய பாடங்களை கத்துக்க மாட்டோம். நம்ம நிறைய தோல்விகளில் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் அல்லது துக்கங்களில் இருந்தும் தான் நமக்கு சில ஆழமான உண்மையான யதார்த்த பாடங்களை நாம வந்து கத்துக்க முடியுது. யாராலும் சொல்லிக் கொடுக்க முடியாத பாடத்தை எல்லாம் நமக்கு இந்த கஷ்டமும் துக்கமும் கத்துக் கொடுக்குது. சரி, இது அப்படியே பர்மனண்டா இருக்குமானா கிடையாது. அததான் இங்க சொல்றாரு. ஆரோக்கியமும் உலக சுகங்களின் சாமக்கிரியையும் குறைவர பெற்ற ஒரு சக்கரவர்த்தி ஏதாவது ஒன்றை பற்றி கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறான். ஒரு ராஜா, அவனுக்கு என்ன குறை? பணம் இருக்கு, பேர் இருக்கு, மாளிகை இருக்கு, அந்தப்புறம் இருக்கு, உலகம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அவன் நிம்மதியா இருக்கிறானா? கிடையாது. அவனும் அவனுக்குள்ள உட்காந்துட்டு ஏதோ ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். ஒரு ராஜாவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கானா மக்கள் குடிமக்கள் எப்படி கஷ்டப்படாமையா இருப்பாங்க? அவன் மனதளவுல அவனுக்குள்ள ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கின்றான் அப்படிங்கிறார். சக்கரவர்த்தியும் ஏதோ ஒன்றை பற்றி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றான், கொண்டுதான் இருப்பான். தேகாத்ம புத்தியை கஷ்டம் அனைத்திற்கும் மூலம் சொல்றார். நம்மளுடைய ரூட் காஸ், நம்மளுடைய பிரச்சனை எல்லாத்துக்கும் விதை எங்க இருக்கு, மூல விதை எங்க இருக்குன்னா தேகாத்ம புத்தி. நான் இந்த உடம்புங்கிற இந்த புத்தி தான் நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்கும் மூலம். ஊர்துவ மூலம் அதச்சாகம்னு இதுல புருஷோத்தம யோகத்துல வரும். தலைகீழாக கவுத்தப்பட்ட ஒரு மரத்தினுடைய வேர், அதுல இருந்து தான் எல்லாம் வருது. வாசனாஸ் அப்படிங்கறது அதுல அர்த்தப்படும். அப்ப நம்மளுடைய எல்லா துக்கத்துக்கும் மூலம் இந்த உடலை நான் என்று கருதுவது. இந்த உடல் மேல் இந்த மனதையும் அதன் மேல் எனக்கு இருக்க பேர் இது எல்லாத்தையும் நான் நான் என்று கருதுவதினால் அட்டாச்மெண்ட், டீப் அட்டாச்மெண்ட் டுவோர்ட்ஸ் த பாடி அண்ட் மைண்ட் அண்ட் மை ஐடென்டிட்டி, அதுதான் நம்மளுடைய எல்லா துக்கத்துக்கும் காரணம் அப்படிங்கிறார். தேகாத்ம புத்தியே கஷ்டம் அனைத்திற்கும் மூலம். ஆத்ம விசாரணையினால் அது அறவே ஒளிவதே அன்று கலப்பில்லா ஆனந்தத்தை காணலாம். என்னைக்கு நாம நான் யார் என்ற கேள்வியும் ஆத்ம ஞானத்தை நோக்கி ஆத்ம விசாரணை செய்யும் பொழுது, நாம் படிப்படியாக நமக்குள் சத்தியத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது, இறுதியில் அதை உணரும் பொழுது அறவே கலப்பில்லாத எந்த ஒரு ஒரு அழுக்கும் இல்லாத ஆனந்தத்தை நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறார். அது தோன்றி மறைவது அன்று, என்றும் நமது இயல்பாகவே இருப்பது. நம் இயற்கையான ஒரு ஸ்டேட்ல இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இதுல கேட்கறவங்களும் இதுக்கு மேல கேட்க போறவங்களும் எல்லாத்துக்கும், நீங்க அன்லஸ் நீங்க செல்ஃப் ரியலைசேஷன் ஆகிற வரைக்கும் உங்களை விடாது இந்த பந்தம், இந்த கர்மம். நீங்க இன்னைக்கு டிசைட் பண்ண போறீங்களா, இல்ல இன்னும் பல ஜென்மம் கழிச்சு டிசைட் பண்ண போறீங்களா, பல வருஷம் கழிச்சு டிசைட் பண்ண போறீங்களா, அது நீங்க டிசைட் பண்ணிக்கீங்க. பட் உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, வேற சாய்ஸே கிடையாது.
we have to be enlightened, we have to be self realize பண்ணி தான் அவன், உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அப்பதான் உங்களால ஓரளவுக்கு உங்களுடைய உடலோடையும் மனதோடையும் நிம்மதியா இருக்க முடியும். அதுதான் அல்டிமேட் நிம்மதிக்கான ஒரு வழி. இல்லை என்றால் ஏதாவது ஒரு துக்கம் சுகம் மாறி மாறி நம்மளை போட்டு அலக்கழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். தப்பிக்கவே முடியாது, சம்சாரத்துல இருந்து விடுபடவே முடியாது. இந்த எனக்கு இன்னைக்கு நினைச்சு பார்க்கும்போது தான், எனக்கு 21 வயசு 22 வயசு இருக்கும் போதே நமக்கு வந்து செல்ஃப் ரியலைசேஷன் தான் அல்டிமேட் கோல்னு நம்ம வாழ்க்கை பயணத்தை அதை நோக்கி திருப்பிட்டேன். அப்ப எனக்கு 20 வயசுக்கு முன்னாடியே எவ்வளவு துக்கத்தை கொடுத்துருக்கும் வாழ்க்கைன்னு பாருங்க. 21 வயசுல இருக்க ஒருத்தனுக்கு எதுக்கு ஆன்மீகத்தை நோக்கி போகணும், எதுக்கு வந்து ஞானத்தை நோக்கி போகணும்? அப்பவே இப்படி திரும்பி பார்க்க இன்னைக்கு இந்த இதெல்லாம் படிக்கும் போது எனக்கு தெளிவா தெரியுது. என்னோட லைஃப்ல வந்து 21 வயசு 22 வயசுன்னு நினைக்கிறேன். 22 வயசுக்குள்ளேயே நண்பர்களால எதனாலையும் எப்பயும் உதவ முடியாது, உறவினர்களாலும் உதவ முடியாது, பேரண்ட்ஸ்னாலையும் உதவ முடியாது, பணத்தினாலும் உதவ முடியாது. நான் ஒரு ஆழ்ந்த மன துக்கத்துல இருக்கும் பொழுது எனக்கு உதவுவதற்கு வெளியே உறவுகளோ உடைமைகளோ பொருளோ எதுனாலையும் முடியவில்லை அப்படிங்கிற ஒரு அடி சுத்தியில அடிச்ச மாதிரி எனக்கு அன்னைக்கு அடிச்சிருச்சு. அதனாலதான் அப்ப இது எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியலன்னா வேற எது எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற கேள்வி உள்ளுக்குள்ள ஆழமா வர ஆரம்பிக்கும் போதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற இந்த இதை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சு. அப்ப திரும்பும் போதுதான் பைத்தியக்காரத்தனமா நம்ம வந்து எல்லா ஆன்மீக புத்தகங்களையும் படிக்கிறது, ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணாதா ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணாதான் தேடி 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 அப்புறம் நம்மளுடைய பயணங்கள் இப்படியாக மாறி கடைசியில அந்த ஒரு தெளிவு நமக்கு பகவான் கொடுத்ததுனால இன்னைக்கு எது இருந்தாலும் இல்லைனாலும், எது வந்தாலும் வரலைனாலும், எது போனாலும் நம்மளோட என்னுடைய மனதோட என்னுடைய உணர்வோட அமைதியாக இனிமையாக இருக்கக்கூடிய சயின்ஸை கத்துக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால ஐம் வெரி ஹாப்பி, ரொம்ப பிளிஸ்ஃபுல்லா அமைதியா இருக்கு. இல்லாட்டினா ஏன்னா இந்த மனம் தான் இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் வந்து அது வந்து ஒரு டர்புலன்ஸை கிரியேட் பண்ணிச்சு, ஒரு புயல் அடிக்கிற மாதிரி என்னெல்லாம் பண்ணுச்சுன்னு அதே மனதை நான் பார்த்துருக்கிறேன். நம்ம மனசு நம்ம பார்க்க மாட்டோமா? இது என்னென்னலாம் என்னை ஏமாத்துச்சு, எப்படிலாம் எல்லா விதமான துக்கங்களை உருவாக்கிடுச்சு, எவ்வளோ கன்னிங்கா இருந்தது, எல்லா விதமான இதையும் கோத்ரூ பண்ணிட்டு இன்னைக்கு அது கொஞ்சம் சைலண்டா நம்ம சொல் பேச்சு கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்குன்னா இதை விட ஒரு லிபரேஷன் என்ன இருக்கு? இதுக்கு முன்னாடி தொந்தரவு கொடுத்தவன் இப்ப தொந்தரவு கொடுக்கல. அவன் எனக்கு சொல் பேச்சு கேட்டு அமைதியா இருக்கிறான், நானும் நிம்மதியா இருக்கேன். அவன் இஷ்டத்துக்கு ஆடும்போது என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? ஒரு தேர் ஓடுது, ஐந்து குதிரைகளை பூட்டிய தேர், 5 குதிரைகளும் 5 புலன்கள். அதுல லாடம் எது இருக்குல்ல, கயிறு பிடிச்சு இழுக்கிறாருல தேரோட்டி, அதுதான் மனசு. தேர் ஓட்டி தான் புத்தி. உட்காந்துட்டு போறவன் தான் ஆன்மா, நான்ற உணர்வு. அப்ப புத்தி சொல்றத மனசு கேட்கணும், மனசு சொல்றதை இந்திரியம் கேட்கணும். கேட்கலன்னா இந்திரியம் ஒரு பக்கம் போகும், மனசு ஒரு பக்கம் போகும், புத்தி ஒரு பக்கம் போகும். தேர்ல உட்காந்துட்டு இருக்கவன் அவன் தகடா பகடா நீ எந்த பக்கம் போறதுன்னே தெரியாம. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் அவ்வளவு துக்கம். தேரோட்டி புத்தி நம்முடைய கட்டுப்பாட்டுல கிடையாது. புத்தி புத்தியோட கட்டுப்பாட்டுலயும் கிடையாது, மனதோட கட்டுப்பாட்டுல இருக்கு. மனம் எதனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? இந்திரியத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கு. இந்திரியம் எதனோட கட்டுப்பாட்டுல இருக்கு? உலக பொருள்களின் மீது இருக்கக்கூடிய ஆசாபாசங்கள கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்ப அதாவது 5 குதிரை 5 டைரக்ஷன்ல போகுது, நம்மளால எங்க நிம்மதியா இருக்க முடியும்? சோ இங்க பகவான் சொல்றது என்னன்னா, நீங்க உண்மையாலுமே அல்டிமேட்டான உள்ளுக்குள்ள ஒரு அமைதியும் ஆனந்தமும் வேணும்னா நீங்க செல்ஃப் ரியலைசேஷன் அடையணும், அது நடக்கணும். அதற்கு ஒரே வழி ஸ்பிரிச்சுவாலிட்டி தான், தியானம் தான், ஞானம் தான், ஆத்ம விசாரணை தான். இது மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஒரு டெக்னிக்கை எந்த ஒரு பிலாசபி நீங்க ஃபாலோ பண்ணாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் செல்ஃப் ரியலைஸ் பண்றதுக்கான முயற்சியில இறங்க வேண்டும். இது பண்ணாம உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் ஒரு முடிவே இருக்காது. தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. எந்த உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனை என்லெஸ் ப்ராப்ளம். அதுக்கு ஒரு ஃபைனல் முடிஞ்சிருச்சுன்னு உங்களால புள்ளியே வைக்க முடியாது. இட் ஆல் கோ ஆன் கோ ஆன் கோ ஆன், போய்கிட்டே இருக்கும். நீங்க என்னைக்கு உங்களுக்கு முடிவு ஒரு புள்ளி வைக்கிறீங்களோ அப்ப அதுக்கு முடிவு வந்துடும். அது வரைக்கும் அது கண்டினியூட்டா, இன்னைக்கு இந்த பிரச்சனை போச்சுன்னா நாளைக்கு வேற பிரச்சனை வரும், நாளைக்கு வேற பிரச்சனை முடிஞ்சுன்னா நாளைக்கு அடுத்த பிரச்சனை வரும். அது உடம்புலயும் வரும், மனசுலயும் வரும், உலகத்திலயும் வரும், உறவுலையும் வரும், உடமையிலையும் வரும், எல்லாத்துலயும் வரும். அதனால தீர்க்கமா முடிவெடுக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு.
இவ்வளவு ஒரு தெளிவா ஒரு பகவான் சொல்லிட்டாரு. இதுக்கு மேல என்ன என்ன சொல்றது? அதனால் நமக்கு வர கஷ்டமெல்லாம் நல்லதுக்கே என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னை சுத்தி என்னை டார்ச்சர் பண்றவங்களால தான் எனக்கு கொஞ்சமாச்சும் புத்தி வருது. எனக்கு கொஞ்சமாச்சும் ரியாலிட்டி தெரியுது. அதனால அழகா சொல்லுவாங்க பகவத்கீதையில, குந்தி சொல்லுவாங்க கிருஷ்ணன்ட்ட, எனக்கு இன்னும் நிறைய கஷ்டத்தை கொடு அப்படிம்பாங்க. வரமா வாங்கியிருப்பாங்க. எதுக்குன்னா ஒவ்வொரு கஷ்டம் வரும்போது நான் உன்னை நினைக்கிறேன். நமக்கு வர துக்கங்களும் கஷ்டங்களும் தான் நம்மள நான் யாருன்னு நான் ரியலைஸ் பண்ணணும்ன்ற அந்த ப்ரெஷரை எனக்குள்ள கிரியேட் பண்ணது. ஒண்ணு தெரிஞ்சிருச்சு எனக்கு ஆரம்ப காலகட்டத்திலே, எதனாலையும் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. இது ஒண்ணுதான் வழி, வேற எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாதுங்கிறது ஏதோ நம்ம பூர்வ ஜென்ம புண்ணியமா இல்ல நம்மளுடைய புத்தி அந்த அளவுக்கு அப்ப இருந்துச்சான்னு தெரியல. அது தெளிவா தெரிஞ்சிருச்சு. இதை தவிர நமக்கு வேற எதுவும் ஹெல்ப் ஆகாது. அதனாலதான் அதுலயே பயணிச்சு பல வருடங்கள் கடந்து அட்லீஸ்ட் நமக்குள்ள கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறதுக்காச்சும் நமக்கு இறைவன் அருள் புரிஞ்சிருக்காரு. அதனால புரிஞ்சுக்குங்க. நல்லது.